அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் உங்க கிரீன் ஹெல்மெட். நாம இப்போ கல்ஃப் கண்ட்ரில யூஸ் பண்ற மெயினான பெர்மிட்ட பத்தி பார்க்க போறோம். பெர்மிட்ல மெயினா 3 பெர்மிட் இருக்கு. ஜெனரல் பெர்மிட், ஹாட் ஒர்க் பெர்மிட், கிரிட்டிக்கல் பெர்மிட். எந்த பெர்மிட்ல என்னென்ன ஒர்க்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபயர் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட் இல்லாத ஒர்க் ஜெனரல் பெர்மிட்ல வரும். எக்ஸாம்பிள் பெயிண்ட் அடிக்கிறது, மேனுவல் ஹேண்ட்லிங் பண்றது, லோடிங், அன்லோடிங், போல்ட் டைட் பண்றது, ஃபிட் பண்றது, ஸ்மால் சிவில் ஒர்க்ஸ், ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி ஜெனரல் பெர்மிட்ல வரும். ஸ்பார்க் கிரியேட் பண்ற ஒவ்வொரு ஒர்க்குமே உங்களுக்கு ஹாட் ஒர்க் பெர்மிட்ல வரும். எக்ஸாம்பிள் வெல்டிங், கட்டிங், கிரிண்டிங், ட்ரில்லிங் இந்த மாதிரி. ஹாட் ஒர்க்ல 2 டைப் இருக்கு. ஓப்பன் ஃப்ளேம் ஹாட் ஒர்க், கண்டெய்ன்ட் ஹாட் ஒர்க். கிரிட்டிக்கல் பெர்மிட்ல ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டி கவர் ஆகும். ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டி என்பதால் ஒரு சில ஹாட் ஒர்க், ஹைட் ஒர்க், கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் ஒர்க் கவர் ஆகும். எக்ஸாம்பிள் கன்ஃபைன்ட் ஸ்பேஸ், லிஃப்டிங் ஆபரேஷன், ஒர்க்கிங் அட் ஹைட். எக்ஸாம்பிள் ஹைட்ல ஸ்கஃபோல்டிங் போடுறது, கேபிள் மற்றும் பைப்லைன் அருகில் வேலை செய்யும் எக்ஸ்கவேஷன் ஒர்க், ரேடியோகிராஃபி மற்றும் ஐசோலேஷன் ஒர்க் இதெல்லாம் கிரிட்டிக்கல் ஒர்க் பெர்மிட்ல வரும். 3 டைப்ல பெர்மிட் இருக்கு. பட் பெர்மிட்னா என்ன? ஒர்க்கர்ஸ்களை பாதுகாப்பாக வேலை செய்ய வைக்கிற ஒரு லீகல் டாக்குமெண்ட் பெர்மிட் ஆகும். ஒரு வேலையை செய்யும் முன் பெர்மிட் அப்ரூவல் வாங்கிய பின் அந்த வேலையை செய்ய முடியும். வேலையை தொடங்குவதற்கு முன் சேஃப்டி ஆஃபீஸர் மற்றும் சூப்பர்வைசர் நேரில் ஆய்வு செய்து அந்த வேலையில் இருக்கும் ஹசார்டை கண்டறிந்து அதில் இருக்கும் ரிஸ்க் மதிப்பீட்டின் அளவை சேஃப்டி கண்ட்ரோல் செய்து ரிஸ்கை கிளியர் செய்த பின் பெர்மிட் அப்ரூவல் செய்து ஒர்க்கர்ஸ்களை வேலை செய்ய வைக்கிறார்கள். இதனால் ஒர்க்கர்ஸ்களுக்கு ஆக்சிடென்ட் ஏற்படும் அபாயம் மிக மிக குறைவு. ஹசார்டில் இருக்கும் ரிஸ்கின் அளவை ஹைரார்ச்சி ஆஃப் கண்ட்ரோல் மூலமாக கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த ஹைரார்ச்சி ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன? எலிமினேஷன், சப்ஸ்டிடியூஷன், இன்ஜினியரிங் கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், கடைசியாக தான் பிபிஏ. இந்த மாதிரி சேஃப்டி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.